ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வேத அன்பு என்ற தலைப்பின் கீழாக ஒரு சின்ன காரியம் பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், உன்னோட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கைவிடுவதும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கையை பிடிச்சிருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அதனால் உன்னை கைவிடவே மாட்டேன், கை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு ஒரு பெரிய கவலை தீர்ந்தது என்ன அப்படின்னா, என் கையை என் ஆண்டவர் பிடிச்சி நடத்திட்டு இருக்கார், என் கையை என் ஆண்டவர் பிடிச்சி நடத்திட்டு இருக்கார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணு மூடிக்கிட்டு போகலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கண்ணு மூடிட்டு வாழலாம். ஒரு முறை ரொம்ப நாளைக்கு முன்னாடி சென்னை மவுண்ட் ரோட்டில் ஒரு தாத்தா தன்னோட பேரனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணார். அப்படி பண்ணும்போது அவர் சொல்கிறார் பேரன்கிட்ட, பேரன் சின்ன 5 வயசு 4 வயசு அவ்வளோதான் இருப்பான். அவன்கிட்ட சொல்கிறாரு, இது ரொம்ப டிராஃபிக்கான இடம், ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணணும், நீ பாட்டுக்கு ப்ராக் பார்த்துட்டு வராத, ஜாக்கிரதையாக வா, 2 பக்கம் பார்த்து வா அப்படின்னு சொல்லி தாத்தா பேரனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த பேரன் வேணும்னா என்ன பண்ணுறான், கண்ணை மூடிக்கிட்டு வரான். கண்ணை மூடிக்கிட்டு வந்து ரோடு கிராஸ் பண்ணவொன்னே தாத்தா கேட்குறாரு, ஏன்பா நான் தான் 2 பக்கம் பார்த்து கவனமாக வரணும்னு சொல்கிறேன்ல, அப்படி நீ கண்ணை மூடிட்டு வந்தால் என்ன அர்த்தம்? தாத்தா, என் கையை தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களே, நான் எதுக்காக பார்க்கணும், நீங்கள் பார்த்துப்பீங்க எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்குவேன், உன் கையை நான் பிடிச்சிருக்கேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, பயப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.